தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிவகங்கை திருபுவனத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் லாக்கப்பில் மரணமடைந்தார். அவரை தாக்கியதாக போலீசார் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டார். இது தொடர்பாக கோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என அதிமுக வக்கீல்கள் ராஜராஜன், அருண் சுவாமிநாதன் ஆகியோர் நீதிபதிகள் சுப்பிரமணியம், மரிய கிளாட் முன் முறையீடு செய்தனர். அரசு வக்கீலிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து முறையாக விளக்கம் அளிக்க அரசுக்கு அவகாசம் கொடுத்துள்ளனர். தமிழக அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கிடையே லாக்கப்பில் இறந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை விவரங்கள் வெளியாகியுள்ளது. கடும் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் பெரிய அளவில் காயங்கள் இருந்துள்ளது. மண்டையோடு தொடங்கி கை, முதுகு, கால்களின் பாதங்கள் வரை கடுமையான காயங்கள் இருந்துள்ளன. உடலின் வெளிப்புறம் மட்டுமல்லாமல் உட்புறங்களிலும் இரத்த கசிவு உள்ளிட்ட காயங்கள் இருந்துள்ளது. அஜித்குமாரின் கழுத்து பகுதியில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதும் பிரேத பரிசோதனை மூலம் தெரியவந்துள்ளது. வழக்கமாக 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும் பிரேத பரிசோதனை சுமார் 5 மணி நேரம் வரை நடந்துள்ளது.